ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மத்திய அரசு சார்பில் பட்ஜெட் தாக்கல் நடைபெற்றுச்சு. அதில் என்னமான புதிய அறிவிப்புகள் இடம்பெற்றிருக்கு, அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 10 அம்சங்களை அடிப்படையில் இந்த பட்ஜெட்டை வந்து பார்த்தா தயாரிச்சிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இளைஞர்கள் முன்னேற்றம், விவசாயம், வறுமை ஒழிப்பு, உணவு உத்தரவாதம் உள்ளிட்ட 10 அம்சங்கள் அடிப்படையாக இந்த பட்ஜெட்டை தயாரிச்சிருக்குன்ற மாதிரி இதில் வந்து அப்டேட்டாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்து என்ன அப்டேட்னா, இந்திய அஞ்சல் துறை இருக்கு பாருங்கள், அதை வந்து மிகப்பெரிய அளவில் லாஜிஸ்டிக் மையமாக மாற்றப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய கொரியர் சர்வீஸாக லாஜிஸ்டிக்காக மாட்டுவோம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தொழிற்கடன், அதாவது பட்டியலின பழங்குடியின பெண்கள் 5 லட்சம் பேருக்கு வந்து பார்த்தா தலா 2 கோடி வரை தொழிற்கடன் வழங்கும் திட்டம் வந்து பார்த்தா தொடங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பொம்மைகள் தயாரிப்பில் இந்தியாவை சர்வதேச கேந்திரமாக மாற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சுகாதாரம், வேளாண் உள்ளிட்ட 3 துறைகளில் ஏஐ மையங்கள் அமைக்க 5000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு டெலிவரி ஊழியர் பாதுகாப்பு இருக்க பாருங்கள், ஆன்லைன் தொழில் சார்ந்த ஊழியர்களுக்கு புதிய காப்பீட்டு திட்டம் கொண்டு வரப்படும். டெலிவரி ஊழியர்கள் தங்கள் விவரங்களை பதிவு செய்ய தனி இணையதளம் வந்து உருவாக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஒவ்வொரு வீட்டுக்கும் குடிநீர் என்ற இலக்கை 100% அடைய ஜல்ஜீவன் திட்டம் 2028ஆம் ஆண்டு வரை நீடிக்கப்பட உள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா புதிய வருமான வரி மசோதா வந்து அடுத்த வாரம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தமாக அடிப்படை சுங்க வரியிலிருந்து முழுமையாக விலக்கு அளிக்கப்பட்ட மருந்துகளின் பட்டியலில் 36 உயிர்காக்கும் மருந்துகள் சேர்க்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு காப்பீட்டுத் துறையில் அந்நிய முதலீடு வரம்பு 74%லேருந்து 100% உயர்வு செய்யப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ 100% அந்நிய முதலீடு வந்து இருக்குதோ அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு லித்தியம் பேட்டரிக்கான இறக்குமதி வரி ரத்து செய்யப்பட்டுள்ளதால் எலக்ட்ரிக் வாகனங்கள் விலை குறைய வாய்ப்பு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு முதியோருக்கான வட்டி வருவாயில் 1 லட்சம் வரை வருமான வரி கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமாக மாதம் 1 லட்சம் வரை ஊதியம் வாங்குவோர் இனி வரி கட்ட தேவையில்லை. அதை பற்றி நம்ம கடைசியாக வந்து பார்க்கலாம். அது கட்டமாக எவ்வளோ நீங்கள் வரி செலுத்தணும் அப்படின்னா, 0லேருந்து 4 லட்சம் வரைக்கும் அவங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. 4லேருந்து 8 லட்சம் வரைக்கும் அவங்களுக்கு 5% டேக்ஸ் பிடிக்கிறாங்க. 8லேருந்து 17 லட்சம் வரைக்கும் 10% டேக்ஸு, 12 to 16 லட்சம் வந்து 15% வந்து அந்த மாதிரி வந்து வரி இல்லைன்றதை சொல்லியிருக்காங்க. 24 லட்சத்துக்கு மேலே 30% அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது ஆண்டுக்கு 12 லட்சம் வரை வருமானம் ஈட்டும் தனிநபருக்கு வரி இல்லை. தனிநபராக நீங்கள் வருமானம் ஈட்டுறீங்க, 12 லட்சம் வரைக்கும் வருமானம் ஈட்டுனா உங்களுக்கு டேக்ஸ் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே பார்த்த மாரி புதிய வருமான வரி மசோதா அறிமுகமாகும். 50 முக்கிய சுற்றுலாத்தலங்கள் மேம்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐஐடியில் பயிலும் 10,000 ஆராய்ச்சி மாணவர்களுக்கு பிரதமரின் ஆராய்ச்சி ஊக்கத்தொகை வழங்கப்படும். மின்சார வாகனங்கள், செல்போன் பேட்டரி உற்பத்திக்கு வரி சலுகை, புதிய ஏற்றுமதி ஊக்குவிப்பு வாரியம் அமைக்கப்படும். அந்நிய நேரடி முதலீட்டுக்கான உச்சவரம்பு 100% அதிகரிப்பு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா, மருத்துவ படிப்புக்கு கூடுதலாக 10,000 இடங்கள் 5 ஆண்டுகளில், மருத்துவ படிப்புக்கு 75,000 கூடுதல் இடங்கள், ஐஐடிகளில் இந்த ஆண்டு கூடுதலாக 65,000 பேர் மாணவர் சேர்க்கை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உடான் திட்டத்தின் கீழ் 120 புதிய வழித்தடங்கள் விமான சேவை, அனைத்து மாவட்ட அரசு மருத்துவமனையிலும் புற்றுநோய் சிகிச்சை மையம் ஏற்படுத்தப்படும். ஸ்விக்கி, ஜொமோட்டோ ஊழியர்களுக்காக அடையாள அட்டை, இந்த மாதிரி நிறையா வந்து சொல்லியிருக்காங்க பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பிரத்யேக கிரெடிட் கார்டை வழங்குறாங்க. அதாவது எம்எஸ்சி நிறுவனம் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கான கடன் உச்சவரம்பு அதிகரிக்கப்படும். ஏற்றுமதி செய்யும் எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு கடன் வந்து 20 கோடி அதிகரிப்பு. உதயம் தளத்தில் பதிவு செய்த குறு நிறுவனங்களுக்கு 5 லட்சம் தொகையுடன் கிரெடிட் கார்டு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எம்எஸ்எம்இ அந்த உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டோட 5 லட்சம் உங்களுக்கு வந்து வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு ரூபாய் 1000 வந்து கடன் வழங்கும் திட்டம், எஸ்சிஎஸ்டி பெண்களுக்கு கடன் வழங்கும் திட்டம் தொடங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிரெடிட் கார்டு, அதாவது விவசாயிகளுக்கு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தா கிசான் கிரெடிட் கார்டு மூலமாக விவசாயிகளுக்கு வழங்கும் கடன் உச்சவரம்பு 5 லட்சமாக வந்து அதிகரிச்சிருக்காங்க. கிசான் கிரெடிட் கார்டு மூலமாக 5 லட்சம் வரைக்கும் வந்து பார்த்தா கடன் வாங்கிக்கலான்றத சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமாக வந்து விவசாயிகளுக்கு என்னமான புதிய திட்டங்கள் இருக்குன்னா, தனியாக கிருஷி திட்டம் மூலம் விவசாயத்தில் கிராமப்புற பெண்கள், நிலமற்ற விவசாயிகள் மற்றும் இளைஞர்களுக்கு வாய்ப்பு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. முதற்கட்டமாக குறைந்த உற்பத்தி திறன் கொண்ட 100 மாவட்டங்கள் இத்திட்டத்துக்கு தெரிவு செய்யப்படும். உணவு, எண்ணெய், பருப்பு வகைகளில் சுயசார்பு புதிய திட்டங்கள், காய்கறிகள், பழங்கள் உற்பத்தியை பெருக்க தேவையான ஏற்பாடு செய்யப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2 சொந்த வீடுகளுக்கு வரி சலுகைகள் பெறலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
வீட்டு வாடகைக்கான டிடிஎஸ் உச்சவரம்பு வந்து 6 லட்சமாக அதிகரிப்பும் வந்து செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு கிராமப்புறங்களில் 1.5 லட்சம் தபால் நிலையங்கள் ஏற்படுத்தப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ பட்ஜெட்டில் இருக்க முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அள்ளி பார்த்தா தான் எல்லாமே. அரசு பள்ளி மாணவர்களுக்கு திறன்களை மேம்படுத்தும் நோக்கில் 50,000 டிங்கரிங் ஆய்வகங்கள் வந்து ஏற்படுத்தப்படும். இந்திய மின்சார தேவையை சமாளிக்கும் நோக்கில் அணு உலை மூலம் மின்சார உற்பத்தி அதிகரிக்க வந்து திட்டமிட்டிருக்காங்க. அதான் வந்து பார்த்தவங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அதேமாரி இந்தியாவில் 8 கோடி குழந்தைகள் அங்கன்வாடி மூலம் பயன்பெற்று வருகின்றன. அங்கன்வாடி குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். அதேமாரி வந்து பார்த்தா ஏஐக்கு 500 கோடி ரூபாய் நிதி வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அதேமாரி மாணவர்களுக்கான பாடங்களை தாய்மொழியில் டிஜிட்டல் முறையில் வழங்க திட்டமிட்டிருக்காங்க. அவங்களுடைய தாய்மொழியிலே வந்து பார்த்ததுக்கப்புறம் டிஜிட்டல் மூலமாக உங்களுக்கான பாடம் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதே பார்த்தமாரி கிஷான் அட்டைக்கு வந்து 5 லட்ச ரூபாய் கூடுதலாக கடன் வசதி கொடுக்குறாங்க. கூட்டுறவுத்துறைக்கும் கூடுதல் கடன் வசதி வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதேமாரி பழைய வருமான வரி திட்டம் குறித்து எந்த அறிவிப்பும் வந்து பட்ஜெட்டில் இடம்பெறலை அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மகளிர் சுய உதவிக்குழுவினருக்கு தனி கிரெடிட் கார்டு வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கான கால வரம்பு 2 ஆண்டுலேருந்து 4 ஆண்டாக வந்து பார்த்தா நீட்டிப்பு செய்கிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து ஒரு சில முக்கிய அறிவிப்பு பட்ஜெட்டில் இடம்பெற்றிருக்கு. இல்லை உங்களுக்கு எந்தமான பட்ஜெட் பிடிச்சிருக்கு, எது பிடிக்கல அப்படின்றத மறக்காம நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.